Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் காரணமாக மதுக்கடைகளை திறக்க தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு மதுபான கடைகளில் உள்ள பார்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாவட்டத்தில் உள்ள 126 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் கூடுதல் பணிச்சுமை மற்றும் தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய காலி மதுபான திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இன்று டாஸ்மாக் பணியாளர்கள் அதாவது டாஸ்மாக் பணியாளர்கள் கூடுதலாக அந்த பணியை சுமத்தி செயல்படுத்த முயற்சிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து புதுக்கோட்டை டாஸ்மாக் மாவட்ட அலுவலகத்தில் உள்ள உள்ளிருப்பு போராட்டத்தில் நடைபெற்றது. டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அனைத்து டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்டத்தில் உள்ள 126 அரசு மதுபான கடைகளை மூடிவிட்டு 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் பணியாளர்களிடம் திருச்சி மண்டல முதுநிலை மேலாளர் செந்தில் குமாரி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது காலி மது பாட்டில்களை பெறுவதற்காக தனியாக பணியாளர் நியமிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. காலி பாட்டிலை நாளை முதல் திரும்ப பெறலாம் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த உள்ளிருப்பு போராட்டத்தின் காரணமாக 3 மணி நேரமாக நடைபெற்ற அந்த உள்ளிருப்பு போராட்டத்தால் 12 மணிக்கு திறக்க வேண்டிய அரசு மதுபான கடைகளை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் அரசு மதுபான கடை பார்வையில் கூடுதல் விலைக்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள அரசு மதுபான கடை பாரில் அதிக விலைக்கு மதுபான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 12 மணிக்கு அரசு மதுபான கடை திறக்கப்படும் என நம்பிக்கையில் வரும் அங்கு வரும் மதுப்பிரியர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்காத வகையில் பார் ஊழியர்கள் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை தடையின்றி விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தங்கள் கோரிக்கைகள் உடன்பாடு ஏற்பட்டு மீண்டும் பணிக்கு திரும்பி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.